Very good morning, students. Next unit வந்து 7th unit. இந்த 7th unit டாபிக் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ். இதில் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. தெர்மோ அப்படிங்கிறது ஹீட்டு, டைனமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃப்ளோ. அப்போ என்ன அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் ஹீட்டுன்னு அர்த்தம். ஹீட்டு வந்து பாய்தல், வெப்பம் பாய்தல் அப்படிங்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ். அப்போ வெப்பம் பாய்தல் அப்படிங்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தெர்மோடைனமிக்ஸில் எதுக்கு இந்த இதெல்லாம் பயன்படுது அப்படின்னு நம்ம ஒரு ஒரு ரியாக்ஷன் நடக்கும் பொழுது இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். The term thermodynamics means flow of heat and is derived from the Greek words. இந்த கிரேக்க வேர்ட்ஸ்லேருந்து தான் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃப்ளோ ஆஃப் ஹீட்னு அர்த்தம். தெர்மோஸ் அப்படின்னா ஹீட்டுன்னு அர்த்தம். டைனமிக் அப்படின்னா ஃப்ளோ அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃப்ளோ ஆஃப் ஹீட்டு, வெப்பம் பாய்தல் அப்படின்னு அர்த்தம். In our daily life we come across many useful reactions. நம்ம டெய்லி நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், டெய்லி நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய மெனி ரியாக்ஷன் இருக்குது. நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து நிறையா ரியாக்ஷன் இருக்குது. அது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா பர்னிங் ஆஃப் ஃபியூல்ஸ். எரிபொருள் எரிக்கிறோம், அப்போ வந்து ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் த்ரூ த சர்க்யூட் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. மின்னாற்றல் அதாவது என்னென்னா மின் சுற்றுகளின் வழியாக எலக்ட்ரான் வந்து பாய்வதால் நமக்கு வந்து என்ன பண்ணால் மின்சாரம் கிடைக்கும். அதே பேர் என்ன பண்ணால் உயிரியல் செயல்பாடுகளுக்கு the metabolic reaction to produce the necessary energy for biological function. அதாவது உயிரியல் செயல்பாடுகளுக்கு தேவையான ஆற்றலை வந்து வளர்ச்சிதை மாற்ற வினைகள் மெட்டாபாலிக் ரியாக்ஷன் மூலிமா நமக்கு வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் பல எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல எனர்ஜிலாம் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ டாபிக் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதில் சில முக்கியமான டேர்ம்ஸ்லாம் இருக்குது. அந்த டேர்ம்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்னென்னா தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சிஸ்டம் அண்டு சரௌண்டிங். இது வந்து ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னா உலகம். இந்த உலகத்தில் ஏதோ நீங்கள் சிஸ்டமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வீடு இருக்குதுன்னு அது வீடு சிஸ்டமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சிஸ்டம் இது சிஸ்டம். இப்போ வந்து ஒரு ஹவுஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஹவுஸ் வந்து ஒரு சிஸ்டம் வச்சுக்கோங்களேன். அதை சுற்றி வெளியிக்கிறது எல்லாமே சரௌண்டிங், எனிதிங் எல்லாமே சரௌண்டிங். அப்போ யூனிவர்ஸ் அண்டத்தில் உலகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ரெண்டு இருக்கும். ஒன்று சிஸ்டம் இருக்கும், ஒன்று சரௌண்டிங் இருக்குது. அப்போ சிஸ்டமும் சரௌண்டிங் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா யூனிவர்ஸ்குள்ளே வந்து இருக்கும். பிஃபோர் த ஸ்டடிங் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியல் விதிகளை படிப்பதற்கு முன்பாக அண்ட் தியர் அப்ளிகேஷன், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் ஃபியூ டேர்ம்ஸ் யூஸ்டு ஃப்ரீக்வெண்ட்லி இன் தெர்மோடைனமிக்ஸ். வெப்ப இயக்கவியல் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய கலைச்சொற்கள்லாம் இருக்கும். அதனால் தெர்மோடைனமிக்ஸ் ஃபியூ டேர்ம்ஸ் இருக்கும். அந்த ஃபியூ டேர்ம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா தெரிஞ்சுக்கிறோம். தெர்மோடைனமிக்ஸ் விதி படிக்கிறதுக்கு முன்னாடி அதில் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள்லாம் இருக்கும். அந்த வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று சிஸ்டம்னா நான் முன்னாடியே சொன்னேன், இது ஒரு யூனிவர்ஸ், உலகம்னு வச்சுக்கோங்களேன். யூனிவர்ஸ்னால் ஒரு அண்டம். இதை ரெண்டாக டிவைட் பண்ணலாம். டிவைடட் இன்ட்டு 2 பார்ட்ஸ். ஒன்று சிஸ்டம், அதை சுற்றி மீது எல்லாமே இருக்குது. ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குதுன்னா, இப்போ சப்போஸ் வீடுன்னு சொன்னால் அந்த வீடு ஒரு சிஸ்டம் அப்படின்னா அதை சுற்றிக்கிற எல்லாமே என்ன பண்ணணும்னு கேட்டால் சரௌண்டிங். த யூனிவர்ஸ் இஸ் டிவைட் இன்ட்டு 2 பார்ட்ஸ், த சிஸ்டம் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங். அப்போ யூனிவர்ஸை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். அது ஒன்று என்ன இருக்குன்னா சிஸ்டம் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங். அப்போ யூனிவர்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் சிஸ்டமும் அண்ட் சரௌண்டிங்கும் இருக்குது. The system is the part of universe which is under the thermodynamic consideration. சிஸ்டம்ங்கிறது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால்
ஒரு அண்டத்தினுடைய ஒரு பார்ட், யூனிவர்ஸினுடைய ஒரு பார்ட்டு தான் வந்து கேட்டால் சிஸ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து என்ன கேட்டால் ஒரு யூனிவர்ஸ்னால் ஒரு அண்டம் உலகம்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னா அதை சுற்றி மீதி, அதை விட்டுட்டு மீதி எல்லாமே என்ன கேட்டால் சரௌண்டிங். இப்போ நம்ம கிளாஸ் ரூம் இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம கிளாஸ் ரூம் ஒரு சிஸ்டம், அதை சுற்றி வெளியே இருக்கிறது எல்லாமே என்ன கேட்டால் சரௌண்டிங். அப்போ யூனிவர்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் சிஸ்டம் ஒன்று இருக்கும், இன்னொன்று சரௌண்டிங் இருக்கும். அப்போ யூனிவர்ஸில் ஒரு பார்ட் என்னது சிஸ்டம், அனதர் பார்ட் என்னது சரௌண்டிங். The system is part of universe which is under the thermodynamic consideration. It is separated from the rest of universe by a real or imaginary boundary. அண்டத்தினுடைய பிற பகுதிகளிலிருந்து உண்மையாகவோ அல்லது கற்பனையாகவோ நம்ம எல்லைகளாக பிரிக்கப்பட்டோம். நம்ம இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இந்த சிஸ்டம் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த சிஸ்டத்தை அண்டத்தினுடைய ஒரு பகுதியை நம்ம பிரிக்கிறோம். அது உண்மையாகவோ அல்லது கற்பனையாகவோ நம்ம அதனுடைய எல்லையாக பிரிக்கிறோம் நம்ம. இப்போ இது ஒரு சிஸ்டம். இப்போ இந்த சிஸ்டத்தில் இது சரௌண்டிங். அப்போ சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கும் எது பிரிக்குதுன்னா பவுண்ட்ரி. பவுண்ட்ரினா எல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இது ஒரு வீடு படிச்சுங்க, அதை சுற்றிக்கிறது எல்லாமே சரௌண்டிங். அப்போ இந்த சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்க்கு இடையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பவுண்ட்ரி இருக்குது, எல்லை இருக்குது. அது எல்லைன்னு கேட்டால் அந்த வீட்டினுடைய சுவர், அது எனக்கு கேட்டால் பவுண்ட்ரி. அப்போ பவுண்ட்ரினா என்ன அர்த்தம்னா சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்க்கும் பிரிக்கக்கூடிய ஒரு எல்லை பகுதி தான் எனக்கு கேட்டால் பவுண்ட்ரி. The system may be better in a beaker. The system may be a water in a beaker. இப்போ ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கிறீங்க. இது ஒரு கிளாஸ்னு வச்சுக்கோங்க, இல்லை பீக்கர்னு வச்சுக்கலாம். இதில் வந்து வாட்டர் எடுத்துக்கிறீங்க. அப்போ இது ஒரு சிஸ்டம். பலூனில் ஏர் ஃபில் பண்ணுறீங்க, அது ஒரு சிஸ்டம். இன் அக்வா சொல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ், ஒரு பீக்கரில் குளுக்கோஸ் சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் சிஸ்டம். On the base of the physical and chemical properties, system may be divided into two types. ஒரு சிஸ்டத்தினுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸையும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸையும் பொறுத்து அதை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். அதாவது ஒரு சிஸ்டத்தினுடைய ப்ராப்பர்ட்டிஸை பயன்படுத்தி, ஒரு சிஸ்டத்தோடைய ப்ராப்பர்ட்டிஸை, அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், ஒன்று ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்று கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகளை வச்சு அதை ரெண்டாக நாம் வந்து டிவைட் பண்ணலாம். ஒன்று ஹோமோஜீனியஸ் சிஸ்டம், இன்னொன்று ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம். ஹோமோஜீனியஸ் அப்படின்னா ஒருபடித்தான அமைப்பு, ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம் அப்படின்னா பலபடித்தான அமைப்பு. இப்போ ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்தோம்னா, a system is called homogeneous if the physical state of all its constituents are the same. இப்போ வந்து ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் அப்படின்னா ஒரு மிக்சர் ஆஃப் கேஸ். இப்போ வந்து ஒரு பலூனில் இது எல்லாமே கேஸ் நம்ம ஃபில் பண்ணுறோம், நிறையா கேஸ் ஃபில் பண்ணுறோம். அப்போ அதில் இருக்கிற என்னென்ன கேஸ் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான், இங்கே நைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, அப்புறம் அதர் கேஸ் இருக்குது. இது எல்லாமே எப்படி இருக்குது, கேஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. நைட்ரஜன், ஹைட்ரஜன், அதர் கேஸ், இது எல்லாமே என்ன ஸ்டேட்டில் இருக்குது, இது ஒரு கண்டெய்னர் வச்சுக்கலாம். இந்த கண்டெய்னரில் கேஸ் நான் ஃபில் பண்ணுறேன். நைட்ரஜன் கேஸ், ஹைட்ரஜன் கேஸ், அதர் கேஸ், இது எல்லாமே கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ இந்த சிஸ்டத்தில் ஹோமோஜினியஸ் சிஸ்டம் அப்படின்னா ஒருபடித்தான
சிஸ்டம். இதில் இருக்கிற நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் மற்ற கேஸ் எல்லாமே அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து ஆஃப் ஆல் இட்ஸ் கன்ஸ்டியூட்டன் ஆர் த சேம். அதில் இருக்கிற கன்ஸ்டியூட்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு உட்கூறுகள், நைட்ரஜன் ஒரு கன்ஸ்டியூட்டன்ஸ், ஹைட்ரஜன் ஒரு கன்ஸ்டியூட்டன்ஸ், அதர் கேஸ் எல்லாமே கன்ஸ்டியூட்டன்ஸ். அதில் இருக்கிற ஆல் கன்ஸ்டியூட்டனும் சேம் ஃபிசிக்கல் ஸ்டேட். அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது. எல்லாமே எப்படி இருக்குது, கேஸ் ஸ்டேட்டாக இருக்குது. அப்போ வந்து எங்கன்னா அது ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். A mixture of gases completely miscible a mixture of liquid. ஒரு வாயு கலவை எடுத்துக்கலாம். ஒன்றுடன் ஒன்று முற்றிலும் கலக்கக்கூடிய நீர்ம கலவை. இப்போ இன்னொன்று கூட எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஒரு பீக்கர். இந்த பீக்கரில் ஃபஸ்ட்டு மில்க் எடுத்துக்கலாம், அப்புறம் வாட்டர். இது ரெண்டுமே எப்படி இருக்குது, மில்க்கும் லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்குது, வாட்டரும் லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு சிஸ்டத்துக்கு பேர் என்ன கேட்டால் ஹோமோஜினியஸ் சிஸ்டம். ஓகே, இப்போ வந்து அந்த சிஸ்டத்தில் இருக்கிற அனைத்து உட்கூறுகளும், அதாவது அனைத்து உட்கூறுக்கு பேர் என்னங்கன்னா ஆல் இட்ஸ் கன்ஸ்டியூட்டன்ஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னா சேமாக இருக்கணும். அதில் இருக்கிற அனைத்து உட்கூறுகளும் ஒரே மாதிரியான நிலைமையில் இருக்கணும். உடனே சாலிடாக இருக்கணும், அல்லது லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். அதில் இருக்கிற எல்லாமே ஒரே ஸ்டேட்டில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஹோமோஜினியஸ் சிஸ்டம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க, ஒரு 3 மார்க் கொஸ்டின். இதில் இருந்து இந்த டயக்ராம் வரைக்கும் எழுதுங்க, 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது, இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன்று ஹெட்ரோஜீனியஸ்னால் வெவ்வேறு, பலபடித்தான அப்படின்னு அர்த்தம். A system is called heterogeneous if the physical state of all its constituents is not the same. இப்போ ஒரு பீக்கரில் நம்ம சாலிடான ஒரு பொருள் எடுத்துக்கிறோம், அப்புறம் வாட்டர் ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, இது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ இதில் இருக்கிற கான்ஸ்டியூட்டன்ஸ் எல்லாமே ஃபிசிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்குது, ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து வேறு மாரி இருக்குது. ஒன்று சாலிடில், இன்னொன்று லிக்விடில் இருக்குது. ஸோ இந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் கேட்டணும் ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம். அப்போ நம்ம எடுத்துக்கிற ஒரு சிஸ்டத்தில் இருக்கிற அனைத்து கன்ஸ்டியூட்டன்ஸ் எல்லாமே அதோடய ஃபிசிக்கல் ஸ்டேட் எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா அது ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். அது நம்ம எடுத்துக்கிற சிஸ்டத்தில் இருக்கிற அனைத்து கன்ஸ்டியூட்டண்டோடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம். ஸோ இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. எக்ஸாம்பிளாக ஜென்ரலாக எழுதிக்கலாம். சரௌண்டிங் அப்படிங்கிறது என்ன கேட்டால் ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இதுவும் யூனிவர்ஸ்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்போ இது சிஸ்டம் அப்படின்னா சிஸ்டத்தை சுற்றி வெளியே இருக்கிறது எல்லாமே என்னது, இது எல்லாமே சரௌண்டிங். அப்போ டெஃபினேஷன் பாருங்கள், எவ்ரிதிங் இன் த யூனிவர்ஸ் தட் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் த சிஸ்டம். யூனிவர்ஸில் சிஸ்டத்தை தவிர மீதி எல்லாமே என்னன்னு கேட்டால், ஒரு யூனிவர்ஸில் சிஸ்டத்தில் தவிர மீதிக்கிறது எல்லாமே என்ன கேட்டால் சரௌண்டிங் தான். ஒரு அண்டத்தில் உள்ள அமைப்பின் பகுதியாக இல்லாத இது ஒரு யூனிவர்ஸ். இதில் வந்து சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டத்துக்குள்ளே அது இருக்கக்கூடாது. சிஸ்டத்துக்குள்ளே இல்லாத அனைத்துமே, இந்த சிஸ்டத்துக்குள்ளே இல்லாத அனைத்துமே, சிஸ்டத்துக்குள்ளே இல்லாத எங்கே இருக்கும், வெளியே இருக்குமா, அந்த சிஸ்டத்தை சுற்றி வெளியிறது எல்லாத்தையுமே என்ன இருக்குன்னா சரௌண்டிங். ஓகே, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பவுண்ட்ரினா எல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால்,
இப்போ ஒரு பீக்கர் எடுத்துக்கிறீங்க, பீக்கரில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறீங்க. இது ஒரு சிஸ்டம். இதை சுற்றி அந்த பீக்கரை வந்து வெளியே வச்சுருக்கிறீங்க. அப்போ இந்த பீக்கரில் ஒரு கிளாஸில் வாட்டர் வச்சுக்கிறீங்க. அது சிஸ்டம். அதை சுற்றி இது எல்லாமே சரௌண்டிங். அப்போ சரௌண்டிங்கையும் சிஸ்டத்தையும் எது பிரிக்குது அப்படின்னு கேட்டால் இந்த கிளாஸோடைய எட்ஜு தான். அதுதான் பவுண்ட்ரி. இப்போ சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கும் எது பிரிக்குது அப்படின்னு கேட்டினா ஒரு பவுண்ட்ரி பிரிக்குது. அமைப்பை சூழலிருந்து பிரிக்கும் எதுவுமே எல்லை தான். சிஸ்டத்தை சரௌண்டிங்லேருந்து பிரிக்கும் எவ்ரிதிங் எதாக இருந்தாலும் சரி, அதுக்கு பேர் பவுண்ட்ரி. எனிதிங் விச் செப்பரேட் த சிஸ்டம் ஃப்ரம் இட்ஸ் சரௌண்டிங் இஸ் கால்டு பவுண்ட்ரி. ஓகே, இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து டைப் ஆஃப் சிஸ்டம். சிஸ்டம் வந்து டைப் ஆஃப் சிஸ்டத்தை என்ன அப்படின்னா, தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டம். எல்லையின் இயல்பினை பொறுத்து வெப்ப இயக்கவியல் அமைப்புகளில் 3 வகை உள்ளன. அமைப்புகள் 3 வகை இருக்குங்க. அதாவது அந்த பவுண்டரியோடைய நேச்சரை பொறுத்து, அந்த எல்லையை பொறுத்து. பவுண்டரியோடைய நேச்சர்னால் இது ஒரு சிஸ்டம் வச்சுக்கோ. இந்த சிஸ்டத்தோட இதுதான் பவுண்ட்ரி. இந்த பவுண்டரியோட நேச்சரை பொறுத்து தெர்மோடைனமிக்கில் சிஸ்டத்தை 3 விதமாக பிரிக்கலாம். பவுண்டரியோட நேச்சரை பொறுத்து சிஸ்டத்தை தெர்மோடைனமிக்கில் சிஸ்டத்தை நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம். தனித்த அமைப்பு, மூடிய அமைப்பு, திறந்த அமைப்பு அப்படின்ட்டு. இது ஒவ்வொன்று நம்ம பார்க்கலாமா. ஃபஸ்ட் ஒன்று வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம் பார்க்கலாம். ஐசோலேட்டட்னா தனித்தன்னு அர்த்தம். எ சிஸ்டம் விச் கேன் எக்ஸ்சேஞ்ச் நெய்தர் மேட்டர் நார் எனர்ஜி வித் இட்ஸ் சரௌண்டிங் இஸ் கால்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு தெர்மோ ஃப்ளாஸ்க் இருக்குது. நம்ம டீலாம் வாங்கிட்டு வந்து சுடு தண்ணிலாம் ஊற்றிக்கிற தெர்மோ ஃப்ளாஸ்க் இருக்குல்ல, தெர்மோ ஃப்ளாஸ்க்குள்ளே வெப்பத்தை கடத்தாத இன்சுலேட்டர் பொருள் இங்கே உள்ளே ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை சுற்றி ஸ்டீலால் செஞ்சுருப்பாங்க. அப்புறம் ஒரு மேலே வந்து மூடி போட்டிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் சூடான ஒரு பொருள் வச்சுக்கிறீங்க. சூடான பொருளை போட்டு தெர்மோ ஃப்ளாஸ்கில் இதை போட்டு மூடி போட்டிங்கன்னா, அந்த சூடான தண்ணியோடைய நிறை, மேட்டர்ஸ், பருப்பொருள், பொருண்மை அல்லது எனர்ஜி, இது ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. வெளியும் போகாது, உள்ளேயும் வராது. பொருளினுடைய அளவும் குறையாது. எனர்ஜியும் வந்து ஹீட் எனர்ஜி வந்து வெளியே போகாது. இதில் இருக்கிற ஹீட் எனர்ஜி வெளியும் வராது, ஹீட் எனர்ஜி உள்ளேயும் போகாது. அப்போ எனர்ஜி வெளியும் போகாது, உள்ளேயும் போகாது. அதில் இருக்கிற பொருளினுடைய நிறைனா எவ்வளோ நீர் இருக்குதோ அவ்வளோ நீர் அப்படியே இருக்கும். ஏன்னா ஆவியாக போய் மேலே போய் வந்து என்ன பண்ணணும்னா கூலாகி மறுபடியும் அது வந்து லிக்விடாக மாறுது. அப்போ இங்கே எவ்வளோ வாட்டர் இருக்கோ அதே அளவுக்கு வாட்டர் அங்கே இருக்கும். ஸோ இந்த க்ளோஸ்டு ஐசோலேஷன் சிஸ்டத்தில் எது சேஞ்ச் ஆகாது அப்படின்னு கேட்டால், எக்ஸ்சேஞ்ச் ஆகாதுன்னா, இந்த சிஸ்டத்தில் விச் கேன் எக்ஸ்சேஞ்ச் நெய்தர், எதுவுமே எதுன்னு கேட்டால் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. அதன் சூழலுடன் பொருண்மை மற்றும் ஆற்றல் பரிமாற்றம் செய்ய முடியாத நிலையில் இருந்தால், அதாவது மேட்டர் நார் எனர்ஜி இட்ஸ் சரௌண்டிங் இஸ் கால்டு ஐசோலேட்டட் சிஸ்டம். அதனுடைய பொருண்மைனா அதனுடைய அளவும் வந்து குறையாமல் இருக்கணும். வெளியும் போகக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. எனர்ஜியும் வெளியே போகக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. அப்படி வந்து சரௌண்டிங்க்கு வெளியே போயிட்டு உள்ளே வராமல் இருந்த ஒரு சிஸ்டத்துக்கு பேர் தான் ஐசோலேட்டட் சிஸ்டம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தெர்மோ ஃப்ளாஸ்க் சொல்லுவேன். ஹியர் பவுண்ட்ரி இஸ் சீல்டு அண்ட் இன்சுலேட்டட். அதனுடைய பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா சீல்டாக இருக்கும். பவுண்ட்ரினா இதுதான் பவுண்ட்ரி.
பவுண்ட்ரி வந்து உள்ளுக்குள்ளே சீல்டாக இருக்கும். அந்த உள்ளுக்கு மேலே வந்து சீல்டாக இருக்கும். அதுக்குள்ளே இன்சுலேட்டர் பொருள். இன்சுலேட்டர்னால் வெப்பம் கடத்தாத பொருள், வெப்பத்தை வெளியிடாத பொருள், வெப்பத்தை உள்ளே கொண்டு போகாது, அந்தமாரி சீல்டாக இருக்கும். ஹாட் வாட்டர் கண்டெய்ன்ட் இன் தெர்மோஃப்ளாஸ்க். தெர்மோஃப்ளாஸ்கில் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறீங்க. இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஐசோலேட்டட் சிஸ்டம். இன் திஸ் ஐசோலேட்டட் சிஸ்டம் போத் எனர்ஜி ஹீட் அண்ட் மேட்டர்ஸ் வாட்டர் வேப்பர் நெய்தர் என்டர் நார் லீவ் த சிஸ்டம். இப்போ அந்த தெர்மோஃப்ளாஸ்க் சிஸ்டத்தில் ரெண்டுமே எனர்ஜியும் மேட்டர்ஸ், எனர்ஜினா இந்த இடத்துல ஹீட்டு, மேட்டர்ஸ் அப்படின்னா வாட்டரோட வேப்பர்ஸ், அந்த சுடுதண்ணி ஆவி வந்து வெளியும் போகாது உள்ளேயும் வராது. அப்போ ஹீட் எனர்ஜி வெளியும் போகாது உள்ளே வராது. அப்போ அந்தமாரி சிஸ்டத்துக்கு பேர் தான் கேட்டேன்னா இதில் எது எக்ஸ்சேஞ்ச் ஆகாது, எனர்ஜியும் அண்டு மேட்டர்ஸும் கேன் எக்ஸ்சேஞ்ச் நெய்தர், நடக்காது, எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் கேட்டால் ஐசோலேட்டட் சிஸ்டம். இன்னொன்று க்ளோஸ்டு சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டத்தில் சிஸ்டம், இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஐசோலேட்டட் சிஸ்டம் 3 மார்க் கொஸ்டின். இந்த டயக்ராமை கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் கொடுத்துருக்கானே, இந்த டயக்ராம் ஐசோலேட்டட் சிஸ்டம். இப்போ சிஸ்டம், அந்த சிஸ்டத்துக்குள்ளே அதை சுற்றியும் வெப்பத்தை கடத்தாத இன்சுலேட்டட் பொருளை முடிச்சிட்டிங்க. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணாது, ஹீட் எனர்ஜியும் வெளியே போகாது, ஹீட் எனர்ஜி உள்ளேயும் போகாது, அந்த வேப்பர்ஸ் வாட்டர் வேப்பர் வெளியும் போகாது, அது உள்ளேயும் வராது, எதுவுமே நடக்காது. அப்போ அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் ஐசோலேட்டட் சிஸ்டம். இன்னொன்று க்ளோஸ்டு சிஸ்டம். ஒரு சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, இப்போ அதுக்குள்ளே சுடுதண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம்ல. Closed system, a system which can exchange only energy மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, ஹீட் எனர்ஜி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, பட் நாட் மேட்டர் வித் இட்ஸ் சரௌண்டிங் இஸ் கால்டு க்ளோஸ்டு சிஸ்டம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுக்கிறீங்க, இதுக்கு மேலே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டீங்க. இந்த சுடுதண்ணி கொஞ்சம் நேரத்தில் கொண்டாங்கழிச்சு பார்த்தீங்கன்னா கூல் ஆயிடும். இதை சுற்றி வந்து இன்சுலேட்டட் பொருள் வந்து போடல, வெப்பத்தை கடத்தாத பொருள் போடல. இந்த ஒரு பாத்திரத்தில் இந்த சரௌண்டிங் வழியாக, இந்த பவுண்ட்ரி வழியாக ஹீட் எனர்ஜி வெளியே போகுது. ஹீட் எனர்ஜி வெளியே போகிறதுனால இந்த தட்டு மூலியமாக மேலே வந்து இப்படி ஹீட் எனர்ஜி வெளியே போகும். அப்போ ஹீட் எனர்ஜி வந்து சரௌண்டிங் மூலியம் என்ன பண்ணுது, பவுண்ட்ரி மூலியமாக வெளியே போயிடுச்சு. அப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த சுடுதண்ணி கொஞ்சம் கூலாயிடும். அப்போ இந்த இடத்துல வாட்டர் வந்து வேப்பர் ஆகும். அது வேப்பர் ஆகி போய் அந்த மூடியினுடைய மேற்பகுதியில் வந்து ஒட்டிக்கும். அந்த தட்டு சூடாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு கூல் ஆயிடுச்சுன்னா அந்த தட்டில் இருக்கிற வந்து வேப்பர்ஸ் எல்லாமே மறுபடியும் ட்ராப்பாக கீழே வந்து ஊற்றிடும். ஓகேவா? அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ஹீட் எனர்ஜி மட்டும்தான் வந்து பவுண்ட்ரி வழியாக வெளியே போகுது. ஆனால் எது வந்து வெளியே போகலை, அந்த பொருளினுடைய பொருண்மை, அதாவது நாட் மேட்டர்ஸ், அது வெளியே போகலை. அப்போ ஒன்லி எது வந்து வெளியே போகுது, எனர்ஜி மட்டும்தான் வெளியே போகுது, ஹீட் எனர்ஜி மட்டும்தான் வெளியே போகுது, நாட் மேட்டர் வித் இட்ஸ் சரௌண்டிங். இட் இஸ் கால் க்ளோஸ்டு சிஸ்டம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹியர் த பவுண்டரி இஸ் சீல்டு. ஒரு டெஸ்ட் டியூப் சுடுதண்ணி எடுத்துக்கிறீங்க, இதை சீல்டு பண்ணிட்டீங்க, மூடி போட்டுட்டீங்க. டெஸ்ட் சுடுதண்ணிக்கு தான் சுடுதண்ணி இந்த பவுண்ட்ரி வழியாக ஹீட் எனர்ஜி வெளியே வந்துடும். கொண்டா கழிச்சு பார்த்தோம்னா தொட்டு பார்த்திங்கன்னா கூலாக இருக்கும். இந்த தண்ணி ஆவியாக போகிறது வந்து அந்த மேல் மூடியில் வந்து பட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா இப்படி வந்து மேல் மூடியில் வந்து ட்ராப்பாக ஒட்டிகிட்ருக்கும். மறுபடியும் அதுக்கு அந்த கொஞ்ச நேரத்துக்கு கூல் ஆகினாலும் அந்த ட்ராப் மறுபடியும் கீழே வந்துடும். அந்த அளவுக்கு அந்த வாட்டர் எவ்வளோ இருந்துச்சோ அந்த அளவுக்கு வந்துடும். அப்போ அதான் நோ மேட்டர் எக்ஸ்சேஞ்ச். அதில் வந்து மேட்டர் வந்து வெளியே போகலை. Here the boundary is sealed but not insulated. அதாவது நான் இன்சுலேட்டட் பொருள் வந்து இல்லை. ஹாட் வாட்டர் கண்டெய்னிங் க்ளோஸ்டு பீக்கர். ஒரு ஹாட் வாட்டரை க்ளோஸ்டு பீக்கரில் எடுத்துக்கிறீங்க. இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் க்ளோஸ்டு சிஸ்டம். In this system, energy heat is transferred
டு த சரௌண்டிங். அந்த சிஸ்டத்தில் இருக்கிற எனர்ஜி வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா சரௌண்டிங்கு. எதன் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? பவுண்ட்ரி மூலிமா. பட் நோ மேட்டர்ஸ் வாட்டர் வேப்பர் கேன் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் சிஸ்டம். அந்த சிஸ்டத்தில் வந்து எது எஸ்கேப் ஆகலை அப்படின்னு கேட்டால் பொருண்மை மேட்டர் வந்து எஸ்கேப் ஆகலை. த கேஸ் கண்டெய்னிங் இன் ஏ சிலிண்டர் ஃபிட்டட் வித் த பிஸ்டன் கன்ஸ்டியூட்டட் த க்ளோஸ் சிஸ்டம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு கேஸை வந்து சிலிண்டரில் ஃபிட் பண்ணிட்டோம், அந்த பிஸ்டன்ஸ் க்ளோஸ் சிஸ்டம் நம்ம சொல்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் ஒன்று ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம்னா அந்த வந்து ஒரு சிஸ்டத்தை நம்ம அந்த ஏதோ ஒரு பொருள் அதை எடுத்துக்கிட்டோம்னா சுடுதண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அது சுடுதண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அதை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா அது வந்து அந்த சுடுதண்ணியை வந்து ஆவியாக போகும். அப்போ மேட்டர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. எங்கே எக்ஸ்சேஞ்ச்? சரௌண்டிங் போகுது. அப்புறம் இந்த சுடுதண்ணியோட ஹீட் எனர்ஜி இந்த சரௌண்டிங் மூலியம் சரௌண்டிங்க்கு வெளியே போகுது. எது மூலியம்? பவுண்ட்ரி வழியாக வெளியே போகுது. அப்போ இதில் ரெண்டுமே என்னென்ன எக்ஸ்சேஞ்ச்? மேட்டரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அண்ட் ஹீட் எனர்ஜியும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் கேட்டால் ஓப்பன் சிஸ்டம். A system which can exchange both the matter and energy with its surrounding is called an open system. ஒரு சிஸ்டத்தில் ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, மேட்டர்ஸ் அண்ட் எனர்ஜி ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. எங்கே அப்படின்னு கேட்டால் சரௌண்டிங் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் கேட்டால் ஓப்பன் சிஸ்டம். எக்ஸாம்பிள், ஹாட் வாட்டர் கண்டெய்னிங் ஏ ஓப்பன் பீக்கர் is an example for a open system. In this system, both matter, water vapors and energy heat is transferred the surrounding. அது ரெண்டுமே வந்து சரௌண்டிங்க்கு வந்து ஹீட் எனர்ஜி மேட்டர்ஸ் வந்து சரௌண்டிங்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ அதனுடைய டயக்ராம் போட்டுடணும். அப்போ சிஸ்டத்தை நம்ம தெர்மோடைனமிக்கு அந்த பவுண்டரியோட நேச்சர் தன்மையை பொறுத்து சிஸ்டத்தை நம்ம 3 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து 3 மார்க் கொஸ்டின் வித் டயக்ராமோட நம்ம வந்து எழுதி காமிக்கணும். வித் எக்ஸாம்பிள் நம்ம எழுதிக்கணும். All living things and chemical reaction are open system because they exchange matter and the energy with the surrounding. அனைத்து உயிரினங்களுமே மற்றும் வேதிவினைகள் திறந்த அமைப்பாகும். அனைத்து உயிரினங்களுமே all living things and chemical reactions வேதிவினைகள் அனைத்துமே என்ன கேட்டினா ஒரு ஓப்பன் சிஸ்டத்துக்கு எடுத்துக்காட்டு. அனைத்து உயிரினங்கள் மற்றும் கெமிக்கல் ரியாக்ஷன் அனைத்துமே வந்து ஓப்பன் சிஸ்டத்துக்கு எடுத்து எக்ஸாம்பிள். இப்போ நாம் ஒரு உயிரினம் வச்சுக்கோங்களேன். இது நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நம்ம உடம்புல வந்து ஹீட் எனர்ஜி வெளியே போகுது. வெளியே போன பின்னாடி தான் அதே மாதிரி நமக்கு நீர் வந்து அந்த வேர்வை வெளியே வருது. அப்போ அந்த என்ன பண்ணுவோம்? ஹீட் எனர்ஜி வந்து நம்ம உடம்பு மூலிமா நம்ம தோல் மூலிமா வெளியே போயிட்டு அப்புறம் அதுலேருந்து நீராவி நமக்கு வெளியே போகுது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நம்ம உடம்புல இருந்து நீரும் வெளியே வருது, ஹீட் எனர்ஜியும் வெளியே போகுது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நம்ம ஒரு ஓப்பன் சிஸ்டமாக செயல்படுறோம். பிகாஸ் they exchange matter and energy with the surrounding. அப்போ நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நம்மளை வந்து சூழலிருந்து பொருண்மையும் ஆற்றல் பரிமாற்றமும் கொள்கிறது. அப்போ ஆல் லிவிங் திங்ஸும் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு ஓப்பன் சிஸ்டம் எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டம். ஒரு அமைப்பினுடைய சிஸ்டத்தினுடைய பண்புகள். ஒன்று இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்று எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். பொருண்மை சார் பண்புகள், பொருண்மை சாரா பண்புகள் அப்படின்னு அர்த்தம். Some of the properties of system depends on its mass or size. ஒரு சிஸ்டத்தினுடைய பண்புகள் மாஸ் அண்ட் சைஸை பொறுத்து இருந்துச்சுன்னா அது என்ன? ஒரு சிஸ்டத்தோடைய சில பண்புகள், ஒரு சிஸ்டத்துக்கு சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது எதுன்னு கேட்டால் அது வந்து மாஸ் அண்டு சைஸு அதை பொறுத்து அமைகின்றன. ஆனால் சில பண்புகள் அதன் மாஸ் அண்டு சைஸை பொறுத்து அமையலை. இதன் அடிப்படையில் வந்து அமைப்பினுடைய பண்புகள் வந்து பொருண்மை சார் பண்புகள், பொருண்மை சாரா பண்புகள். அப்போ ஒரு சிஸ்டத்தோடைய சம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாஸ் அண்டு சைஸை பொறுத்து இருந்துச்சுன்னா அது வந்து என்ன? அதாவது மாஸ் அண்ட் சைஸை பொறுத்து ஒரு சிஸ்டத்தோடைய சம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாஸ் அண்ட் சைஸை பொறுத்து அமையலை அப்படின்னு கேட்டால் அது என்ன? இது அப்போ
whereas other the properties don't depends on its mass or size. The based on the properties of system are grouped extensive properties or intensive properties. இது நம்ம வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் வரும்? பொறுமைசார் பண்புகள் அர்த்தம். ஒரு சிஸ்டத்தில் இருக்குது, ஒரு சிஸ்டத்துடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாஸ் அண்ட் சைஸை பொறுத்து டிபெண்ட்ஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், பொறுமைசார் பண்புகள். ஒரு சிஸ்டத்தினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் மாஸ் அண்ட் சைஸை பொறுத்து டிபெண்ட்ஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். எதெல்லாம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்? வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் n, மாஸ் m, இன்டர்னல் எனர்ஜி u v, இது எல்லாமே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், பொறுமைசார் பண்புகள். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இது எக்ஸாம்பிள் எழுதணும். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு சிஸ்டத்தோடைய ப்ராப்பர்ட்டிஸ் மாஸ் அண்ட் சைஸை பொறுத்து அமையலை அப்படின்னா, இண்டிபெண்ட் அப்படின்னா அமையலை எடுத்துக்கலாம். ஒரு சிஸ்டத்தோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதை பொறுத்து இருக்காது? மாஸ் அண்ட் சைஸை பொறுத்து இல்லைன்னா அதுக்கு அந்த சிஸ்டத்துக்கு பேர் என்ன கேட்டால் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? அதெல்லாம் எது அப்படின்னு கேட்டால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஒளி விலகல் எண், சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசைன்னு சொல்லுவாங்க, டென்சிட்டினா அடர்த்தி, டெம்பரேச்சர் வெப்பநிலை, பாய்லிங் பாயிண்ட்டு கொதிநிலை, ஃப்ரிசிங் பாயிண்ட் உறைநிலை, மோலார் வால்யூம் மோலார் கன அளவு. இது எல்லாமே ஒரு சிஸ்டத்துக்கு ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து, ஒரு சிஸ்டத்தோட ப்ராப்பர்ட்டிஸு மாஸ் அண்ட் சைஸை பொறுத்து இருக்காது. இதெல்லாம் மாஸ் அண்ட் சைஸை பொறுத்து இருக்காது. இப்போ மாஸ் அண்ட் சைஸை பொறுத்து ஒரு சிஸ்டத்தோடைய ப்ராப்பர்ட்டிஸ் மாஸ் அண்ட் சைஸை பொறுத்து அமையலைன்னா அது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுவும் ஒரு 3 மார்க் கொஸ்டினில். ஓகே, டைப்பிக்கல் லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். எதெல்லாம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், அதெல்லாம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்? வால்யூம் V, மாஸ் m, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல்ஸ் அப்படின்னா எவ்வளோ மோல்ஸ் எடுத்துக்கிறோம் நம்ம. எனர்ஜினா என்தால்பி, என்ட்ரோபி, ஃப்ரீ எனர்ஜி H, S, ஃப்ரீ எனர்ஜி G, ஹீட் கெப்பாசிட்டி. வால்யூம் அப்படின்னா V, மாஸ்னா M, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல் ஸ்மால் m, எனர்ஜி ஹீட்டு, என்தால்பி H, என்ட்ரோபி S, ஃப்ரீ எனர்ஜி G, ஹீட் கெப்பாசிட்டி வெப்ப ஏற்புத்திறன். இது எல்லாமே ஒரு சிஸ்டத்தினுடைய சம் ப்ராப்பர்ட்டிஸ் மாஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்கும். மாஸ் அண்ட் சிஸ்டத்துடைய மாஸ் அண்டு சைஸை வந்து டிபெண்ட்ஸ் பண்ணி இல்லாத இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய சில எதுன்னு கேட்டால் மோலார் வால்யூம், டென்சிட்டி, மோலார் மாஸ், மோலாரிட்டி அண்ட் மோல் ஃப்ராக்ஷன், மாலிகுலாரிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் பின்னாடி நம்ம படிக்க போகிறோம் என்ன அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் இருக்கும். இதான் பின்னாடி நம்ம பார்ப்போம். இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டால் பொறுமைசாரா பண்புகள், அதாவது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இதுவும் 2 மார்க் கொஸ்டின். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸாம்பிள் எழுத அப்படின்னு கேட்டுருவாங்க. இதுவும் 3 மார்க் கொஸ்டினில் கேட்பான். இம்பார்ட்டன்ட். அது 1 மார்க் கொடுத்துருவான். ஏதோ 4 இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸும் கொடுத்துட்டு 3 தப்பாக கொடுத்துட்டு 1 சரியாக கொடுத்துருவான். அதுக்கு வந்தால் கரெக்டாக எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கு தகுந்தாப்ப ஆன்சர் எழுதுவாங்க. thermodynamic process.
வெப்ப இயக்கவியலின் செயல்முறைகள். A method of operation which can bring about change in the system is called thermodynamic process. ஒரு சிஸ்டத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் பேர் தான் அந்த வெப்ப இயக்கவியல் செயல்முறை. ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு சிஸ்டத்தில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, ஏதோ செயல்முறை பண்ணுறீங்க, அந்த சிஸ்டத்தை ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது அந்த சிஸ்டத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சேஞ்ச் இன் சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை மாற்றம் ஏற்படுத்துறீங்க. அப்படி மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆப்ரேஷன் மெத்தடுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டால் தெர்மோடைனமிக் ப்ராசஸ். இப்போ ஒரு பொருளை எரிக்கிறீங்க, எரித்து இன்னொரு பொருளாக கொண்டாடுறீங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணுறீங்க. இந்த பொருளை எரித்து இன்னொரு பொருளாக கொண்டாடுறீங்க. அப்போ இந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணுறீங்க. ஆப்ரேஷன் மெத்தட்ஸ் என்ன பண்ணுறீங்க, ஹீட் எனர்ஜி கொடுக்குறீங்க. அப்போ அந்த சிஸ்டம் சேஞ்ச் ஆகுது. அந்த சிஸ்டம் தெர்மோடைனமிக் ப்ராசஸ். அதுக்கு தான் வெப்ப இயக்கவியல் செயல்முறை அப்படின்னு. இந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ் என்னென்னா இருக்கலாம் அப்படின்னா, ஒன்றா ஹீட்டிங்காக இருக்கலாம், ஹீட் பண்ணலாம். கூல் பண்ணலாம், குளிர்வித்தல். அல்லது எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு கேட்டால் விரிவடை செய்யலாம். கம்ப்ரெஷன் சுருங்க செய்யலாம். ஃபியூசன் உருக்கலாம். வேப்பரைசேஷன் ஆவியாக்கலாம். இந்த செயல்முறையெல்லாம் தெர்மோடைனமிக் ப்ராசஸில் இருக்குது. அப்போ ஒரு சிஸ்டத்தை ஹீட் பண்ணாலும், அல்லது கூல் பண்ணாலும், எக்ஸ்பென்ஷன் பண்ணாலும், கம்ப்ரெஷன் பண்ணாலும், ஃபியூசன் பண்ணாலும், வேப்பரேஷன் பண்ணாலும் அந்த ப்ராசஸ் பேர் என்ன பேருங்கன்னா தெர்மோடைனமிக் ப்ராசஸ். அப்போ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படின்னு கேட்பாங்க. இது வரைக்கும் எழுதிருங்க. 3 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் எக்ஸாம்பிள். கூலிங், எக்ஸ்பென்ஷன், கம்ப்ரெஷன், ஹீட்டிங், ஃபியூசன் அண்ட் வேப்பரைசேஷன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐஸ் கட்டிக்கிச்சு. ஐஸ் இதை ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ண என்ன மாறிடும், லிக்விடாக மாறிடுமா? அப்போ இந்த இடத்துல ஒரு சிஸ்டத்தை ஹீட் பண்ணுறீங்க, சாலிடாக இருக்குது, அது என்னவோ மாறிடுது, லிக்விடாக மாறிடுது, வாட்டராக மாறிடுது. ஸோ இதுதான் தெர்மோடைனமிக் ப்ராசஸ். டைப் ஆஃப் ப்ராசஸ். Thermodynamic process can be carried out in different way and under the different conditions. ஒரு வெப்ப இயக்கவியல் செயல்முறையை வெவ்வேறு வழிகள் மற்றும் வெவ்வேறு நிபந்தனை கீழே நிகழ்த்த முடியும். ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸை டிஃப்ரெண்ட் வே அண்ட் டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் நடத்த முடியும். A process can be classified as follows. ஒன்று ரிவர்சிபிள் ப்ராசஸ், இன்னொன்று irreversible ப்ராசஸ். ஃபஸ்ட் ஒன்று ரிவர்சிபிள் ப்ராசஸ் பார்க்கலாம். ரிவர்சிபிள் அப்படின்னா, இப்போ இது ஏங்கிறது இருக்குது. இது ஒரு ரியாக்டன்ஸ் வச்சுக்கிங்களேன், ஒரு வினைப்படும் பொருள். கிவ்ஸ் பிஏ கிடச்சிருச்சு. இது ப்ராடக்ட்டு மீண்டும் ரியாக்டன்ஸாக மாறுது. அப்போ ஏங்கிறது ரியாக்டன்ஸு ப்ராடக்டாக மாறுது. ப்ராடக்ட்டு மீண்டும் என்னவா மாறுது, ரியாக்டன்ஸாக மாறுது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு தான் ரிவர்சிபிள் ப்ராசஸ். பழைய நிலைக்கு மறுபடியும் வந்துச்சு. ஏங்கிறது பியாக மாறி பி மறுபடியும் ஏவாக மாறுது. அப்போ இந்த ப்ராசஸ்க்கு தான் என்ன, ரிவர்சிபிள் ப்ராசஸ், மீள் செயல்முறை அப்படின்னு அர்த்தம். இது எக்ஸாம்பிள் பாருங்கள். த ப்ராசஸ் இன் விச் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் கேன் பி restored to the initial state from the final state without producing any change in the thermodynamic properties of the universe is called reversible process. reversible process தான் ஆன்சர். ஒரு யூனிவர்ஸில் வெப்ப இயக்கவியலின் பண்புகளில், ஒரு அண்டத்தினுடைய வெப்ப இயக்கவியல் பண்புகளில் எவ்வித மாற்றத்தையும் நம்ம ஏற்படுத்தாமல், அதாவது எனி சேஞ்ச் இன் த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், ஒரு யூனிவர்ஸில் வெப்ப செயல்முறை, அதாவது எந்த ஒரு மாற்றத்தையும் வெப்ப இயக்கவியல் செயல்முறையில் மாற்றாமல் ஒரு சிஸ்டம் மற்றும் சரௌண்டிங்க்கும் அவற்றினுடைய இறுதி நிலையிலேருந்து மீண்டும் இனிஷியல் ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட்லேருந்து இனிஷியல் ஸ்டேட்டுக்கு கொண்டாந்துடணும்.
இனிஷியல் ஸ்டேட் ஃப்ரம் த ஃபைனல் ஸ்டேட். சிஸ்டம் மற்றும் சூழல் சரௌண்டிங்கினுடைய அவற்றினுடைய இறுதி நிலையிலிருந்து ஆரம்ப நிலைக்கு மீளும் ஒரு செயல்முறை. அதாவது ஒரு யூனிவர்ஸில் அண்டத்தினுடைய வெப்ப இயக்கவியல் பண்புகளில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. ஒரு யூனிவர்ஸில் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் வெப்ப இயக்கவியல் பண்புகளை எந்த ஒரு சேஞ்சும் ஏற்படுத்தாமல் சிஸ்டம் மற்றும் சரௌண்டிங் அவற்றினுடைய ஃபைனல் ஸ்டேட்லேருந்து இனிஷியல் ஸ்டேட்டுக்கு கொண்டாடணும், ரீஸ்டோர் பண்ணணும். எங்கேருந்து ஃபைனல் ஸ்டேட்லேருந்து இனிஷியல் ஸ்டேட்டுக்கு ரீஸ்டோர் பண்ணி கொண்டாடணும். அப்படி கொண்டாடும் போது ப்ராசஸ் பேர் தான் என்ன ப்ராசஸ்னால் ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஏ மறுபடியும் பியாக மாறுது, பி மறுபடியும் ஏவாக மாறுது. இதுதான் ரிவர்சிபிள் ப்ராசஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா N2 நைட்ரஜன் 3H2 ஃபார்வர்ட் ரியாக்ஷன், பேக்வேர்ட் ரியாக்ஷன் 2NH3. நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ஒன்று சேர்ந்து அமோனியாவை உருவாக்குது. இந்த வினையில் அமோனியா, இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் அமோனியா ஃபார்ம் ஆயிடுச்சு. அமோனியா மீண்டும் டீகாம்போஷன் ஆகி சிதைஞ்சு போய் இந்த ரியாக்ஷனில் பேக்வேர்ட் ரியாக்ஷனில் மீண்டும் N2 3H2 ஃபார்ம் ஆயிடுது. அப்போ N2 3H2 ஒன்று சேர்ந்து NH3 உருவாச்சு. NH3 மீண்டும் இதுவாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஃபைனல் ஸ்டேட்லேருந்து மறுபடியும் இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சு. இந்த ப்ராசஸ்க்கு தான் ரிவர்சிபிள் ப்ராசஸ். There are two important conditions for reversible process to occur. ரிவர்சிபிள் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு 2 கண்டிஷன் தேவை. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஷுட் அக்கர்ஸ் இன்ஃபைனிட்டிஸ்மல்லி. அதாவது அந்த வினை பொதுவாக எப்படின்னு கேட்டால் முதலாக செயல்முறை நுண்ணிய அளவில் நடக்கணும், ஸ்லோவாக நடக்கணும், மிகவும் ஸ்லோவாக நடக்கணும். செகண்ட் த்ரோ அவுட் த ப்ராசஸ் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் மஸ்ட் பி இன் ஈக்லிபிரியம். சிஸ்டமும் அந்த சரௌண்டிங்கும் சமநிலையில் இருக்கணும். அப்படி சமநிலையில் இருந்தால் தான் அந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ் நடக்கும். அப்போ ரிவர்சிபிள் ப்ராசஸ் நடக்கிறதுக்கான 2 கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ப்ராசஸ் மெதுவாக நடக்கணும். செகண்ட் கண்டிஷன் என்னென்னு கேட்டால், சிஸ்டமும் சரௌண்டிங்கும் சமநிலையில் இருக்கணும். ஈக்லிபிரியம்னா சமநிலையில் இருக்கணும். ஓகே, அது ஒரு 3 மார்க் கொஸ்டின் சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முழுசுமே எழுதுங்க இது வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன்று irreversible process. The process in which the system and the surrounding cannot be restored to the initial state from to final state is called irreversible process. அமைப்பு மற்றும் சூழல் ஆகியவற்றின் இறுதி நிலையிலிருந்து ஆரம்ப நிலைக்கு மீள முடியாத ஒரு செயல்முறை மீளா செயல்முறை. சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் that cannot restore the initial state from the final state. அந்த சிஸ்டம் மற்றும் சரௌண்டிங் அவற்றினுடைய ஃபைனல் ஸ்டேட்லேருந்து இனிஷியல் ஸ்டேட்டுக்கு மீண்டும் வர முடியாத ஒரு செயல்முறைக்கு பேர் தான் மீளா செயல்முறை. அதுக்கு பேர் தான் irreversible process. ஆல் த ப்ராசஸ் அக்கரிங் இன் நேச்சர் ஆர் irreversible process. இப்போ இயற்கையாக நேச்சராக நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸுமே irreversible process. இப்போ அருவி மேலேருந்து தண்ணி கீழே கொட்டுது, ஒரு அருவியிலேருந்து தண்ணி கொட்டுது, அந்த தண்ணி மீண்டும் இப்படி மேலே போகுமா? போகாது. இதுக்கு எதுன்னு கேட்டால் irreversible process. மழை பெய்யுது, அந்த மழை துளி கீழே விழுந்து மீண்டும் அப்படி எழுந்திரிச்சு மேலே போகுமா? போகாது. இதெல்லாம் நேச்சராக நடக்கக்கூடிய ப்ராசஸ். அப்போ என்ன பண்ண முடியும்னா ஆல் த ப்ராசஸ் அக்கரிங் இன் நேச்சர் ஆர் irreversible process. இயற்கையில் நிகழும் அனைத்து செயல்களுமே மீளா செயல்முறை. மீளா செயல்முறையின் போது during the irreversible process the system and surrounding are not in equilibrium. சிஸ்டமும் சரௌண்டிங்
இந்த ரிவர்ஸ் ப்ராசஸில் சிஸ்டமும் சரௌண்டிங் வந்து ஒன்று சமநிலையில் இருப்பதில்லை. சமமாக இருக்கணும் அவசியம் இல்லை, சமம் இருக்காது. அப்போ வந்து அந்த ரிவர்சல் ப்ராசஸில் வந்து அந்த நடக்கணும்னா ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த ரியாக்ஷன் வந்து மெதுவாக ஸ்லோவாக நடக்கணும், சிஸ்டமும் சரௌண்டிங்கும் ஈக்குலிபிரியமாக இருக்கும். ஆனால் ரிவர்சல் ப்ராசஸில் என்ன பண்ணணும்னு கேட்டால் சிஸ்டம் சரௌண்டிங் வந்து ஈக்குலிபிரியமாக இருக்காது, ஆர் நாட் இன் ஈக்குலிபிரியம் வித் ஈச் அதர். ஒன்று என்ன பண்ணணும்னு கேட்டால் சமநிலை இருக்காது. ஸோ இது ஒரு 3 mark கொஸ்டின். இது வரைக்கும். ஸோ இப்போ இது ஒரு 3 mark கொஸ்டின். 1 ரிவர்ஸ் ப்ராசஸ் வந்து 2 தெர்மோடைனமிக் ப்ராசஸ் வந்து 3. 3வது கொஸ்டின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இது ஒரு 3 mark கொஸ்டின். 4வது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வித் எக்ஸாம்பிள் கேட்பான். இது ஒரு 3 mark கொஸ்டின். 5வது கொஸ்டின் அது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், இது வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இது ஒரு 3 mark கொஸ்டின். 6வது கொஸ்டின் ஓப்பன் சிஸ்டம் வித் டயக்ராம் போடணும், இது ஒரு 3 mark கொஸ்டின். 7வது கொஸ்டின் க்ளோஸ்டு சிஸ்டம், இது ஒரு 3 mark கொஸ்டின். 8வது கொஸ்டின் வித் டயக்ராம் போடணும். ஐசோலேட்டட் சிஸ்டம், இது ஒரு 3 mark கொஸ்டின். 9வது கொஸ்டின் வித் டயக்ராம் போடணும். இன்னொன்று ஐசோலேட்டட் சிஸ்டம், இது ஒரு 3 mark கொஸ்டின். வித் பவுண்ட்ரி ஒரு 2 mark கொஸ்டின். 11 சரௌண்டிங் ஒரு 2 mark கொஸ்டின். 13 ஹெட்ரோஜினியஸ் சிஸ்டம், இது ஒரு 3 mark கொஸ்டின் வித் எக்ஸாம்பிள் எழுதணும். ஹோமோஜினியஸ் சிஸ்டம், இது ஒரு 3 mark கொஸ்டின். 14 சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 mark கொஸ்டின் வித் டயக்ராம். 5 கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஸ்டின் வித் ஆன்சரை நல்லா படிச்சுட்டு அதுக்கான டெஸ்ட் எழுதும்போது பேரண்ட்ஸோட சைன் வாங்கிட்டு டெஸ்ட் எழுதி அதை எனக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க, கிளியர் பண்ணலாம். மீதி டாப்பிக்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 52 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க கெமிஸ்ட்ரியில். 52 ஸ்டூடெண்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸு தான் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க. 25 கீழே தான் வந்து பண்ணுறீங்க. 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே யாரும் ஹோம்ஒர்க் பண்ணுறதில்ல, பாதி பண்ணுறதில்ல. ஸோ என்ன பண்ணுங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து டெஸ்ட் எழுதுறீங்க, அதுக்கான அட்டெண்டன்ஸ் வாங்கிக்கிறீங்க, அதுக்கான மார்க்கும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுமே டெஸ்ட் எழுதுறீங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கும் பொழுது நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிற அட்டெண்டன்ஸும் இந்த டெஸ்ட்டு நம்ம வந்து காமிப்போம். அதுக்கு தகுந்தாப்பில் அந்த மார்க் கொடுப்போம். மார்க் வந்து கடைசியாக வரல அப்படின்னா இந்த டெஸ்ட் மார்க்கும் இந்த கிளாஸ் அட்டெண்டன்ஸ் மார்க்கும் வச்சு தான் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் நம்ம மார்க் கொடுப்போம். அதனால் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் டெஸ்ட்டு கண்டிப்பாக எழுதுங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், தெரியலன்னா கேளுங்க, டவுட் கேளுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். சரியா?
கேர்ள்ஸ் வந்து மேக்ஸிமம் டெஸ்ட் எழுதி அனுப்புறீங்க, பாய்ஸ் தான் வந்து பாய்ஸ்லேயே ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறீங்க, மீதி யாருமே அனுப்புறதில்ல.